இன்று நாடு முழுவதும் பெரும் வேலை நிறுத்தம் போராட்டம் நடைபெற்றாலுமே கூட தமிழகத்தில் வழக்கம் போல பேருந்துகள் இயங்குவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. முக்கிய தொழிற்சங்கங்களின் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்த நிலையில் பேருந்துகள் இயங்குவதாகவும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அதே போல தொழிலாளர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தத்தை இன்று அறிவித்திருந்தார்கள். தமிழகத்திலும் தொமுச, சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில இன்றைய தினம் தமிழகத்தில் பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில சென்னையில காலை முதலே வழக்கம் போல் பேருந்துகள் இயக்க தொடங்கி இருக்கிறது. அதே போல தமிழகத்திலுமே பிற மாவட்டங்களிலுமே பேருந்துகள் 100% இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளும் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து புதுவை, கேரளா செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் இயக்கப்படவில்லை. அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ஆட்டோக்களும், வாடகை கார் போன்ற வாகனங்களும் வழக்கம் போல் இயங்க தொடங்கி இருக்கிறது. வணிக நிறுவனங்களும் தமிழகம் முழுவதும் வழக்கம் போல் இயங்க தொடங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை முக்கியமான தொழிற்சங்கங்களின் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாலும் சென்னையில் இன்று பேருந்து சேவைகள் பாதிக்கப்படாது அப்படின்னு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினமே இந்த பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டால் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில ஊதிய பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த நிலையில தான் சென்னை மாநகரை பொறுத்தவரைக்கும் பேருந்து சேவையில எந்த பாதிப்பும் இல்லை. பேருந்துகள் 100% வழக்கம் போல் இயக்கப்படுகிறது. அதே போல தமிழகத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தாலும் கூட தமிழகத்திலும் எந்த மாநகர பேருந்துகளிலுமே, அதே போல பிற மாவட்டங்கள் இயக்கக்கூடிய தொலைதூர பேருந்துகளிலுமே எந்த பாதிப்பும் இல்லாமல் அனைத்து பேருந்துகளும் காலை முதல் வழக்கம் போல் இயங்க தொடங்கி இருக்கிறது. அதே போல ஆட்டோக்கள், வாடகை கார்களும் வழக்கம் போல் தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.